ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ரிவ்யூ. இப்போது நம்ம மனோஜ் வந்து பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த மொட்டை பாஸ் சொன்ன மாதிரி நம்ம அந்த ராணிக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட இருக்கிற உண்மை எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மனோஜ் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. சரி, இது விஷயமா ரோகிணிக்கிட்ட சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கவும், உடனே நம்ம ரோகிணி வந்து மனோஜ் மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் கூப்பிடுறாங்க. என்ன ரோகிணி அப்படியே காது கிட்ட வந்து கத்துற, நானே பயங்கர யோசனையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். என்ன மனோஜ் என்ன யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பிஸ்னஸ் விஷயமா தான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம மனோஜ் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, ரோகிணி கிட்ட இந்த விஷயத்த சொல்லாமா வேணாவா, இல்லை சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக அவள் ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பா, நம்ம ஃபஸ்ட்டு காரியத்தை கச்சிதமாக முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மனோஜ் வந்து நினைக்கிறாங்க. சரி ரோகிணி, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் வெளியே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மனோஜ் கிளம்புறாங்க. ரோகிணி இருந்துட்டு மனோஜ் மனோஜ் சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. இருந்தாலும் அதை காதில் வாங்கிக்காம மனோஜ் வந்து கிளம்பிடுறாங்க. ரோகிணி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, என்ன இந்த மனோஜ் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக எங்கே போவார், என்ன வேலை இருக்கும், என்னென்னு கூட நம்மக்கிட்ட சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. மனோஜ் வெளியே வந்ததுமே உடனே மொட்டை பாஸ்க்கு கால் பண்ணுறாங்க. எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் இங்கே தான்ப்பா, வெளியே தான் வந்திருக்கேன், சொல்லுப்பா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை அந்த ராணியோட புருஷன் ராஜா இருக்காரான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்து சொல்ல, நான் அந்த ராஜா இல்லாத டைமில் போனாதான் ராணிக்கிட்ட தப்பாக நடந்துக்கிற மாதிரி நான் ட்ரை பண்ணி எல்லா உண்மையுமே கண்டுபிடிக்க முடியும்ப்பா, அதுக்கு நீ தான்ப்பா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்கவும், கண்டிப்பாக மனோஜ் நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நம்ம மொட்டை பாஸ் வந்து அவங்க வீட்டுக்கு வெளியே, அதாவது கொஞ்சம் தூரம் 2 வீடு தள்ளியே மறைஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே ராஜாவும் ராணியும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ராஜா சொல்கிறாங்க, இங்கே பாரு ராணி, அந்த மனோஜ் கிட்ட நம்ம இன்னும் நிறைய நிறைய பொருளோ பணமோ அவங்ககிட்ட இருந்து கறந்துக்கிட்டே இருக்கணும், சரியா, அதுக்கான எல்லா முயற்சியும் தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம வாழ்க்கையில் இப்படி தான் செட்டில் ஆக முடியும், வேலை செஞ்செல்லாம் கண்டிப்பாக நம்மளால் பணத்தை சேர்த்த முடியாது. மனோஜ் நல்லா முட்டாளாக இருக்கான், அவங்ககிட்டருந்து நம்ம எவ்வளோ அடிக்கணுமோ அந்த அளவுக்கு அடிச்சிடணும். சரி, எனக்கு வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன், நீ வீட்டில் பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜா வந்து இங்கே கிளம்பிடுறாங்க. இதை நம்ம மொட்டை பாசுமே நோட் பண்ணிக்கிறாங்க. ஓ, இவன் கிளம்பிட்டான், இப்போது நம்ம மனோஜ் கால் பண்ணி சொல்லிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொட்டை பாஸ் வந்து மனோஜ் கால் பண்ணி, மனோஜ் அந்த ராஜா கிளம்பிட்டான், ராணி மட்டும் தான் வீட்டில் இருக்கா, இந்த டைமில் நீ வந்தனா கரெக்டாக வேலையை கச்சிதமாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மொட்டை பாஸ் சொன்னதுமே மனோஜ் இருந்துட்டு தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோஜ் வந்து இங்கே ராணி வீட்டுக்கு வராங்க. ராணி வீட்டுக்கு வந்து காலிங் பெல் அடிக்கிறாங்க. யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கதவை ஓப்பன் பண்ணுறாங்க. ராணி மனோஜை பார்த்ததுமே நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சும்மாதாம்மா, ஒரு விஷயமா, ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும், உன் புருஷன்கிட்டையும் பேசலாம் தான் வந்தேன், இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை அவர் இப்போ தான் கிளம்பி போனார் வெளியே அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அவர் போனால் போகட்டும், நான் உங்ககிட்டயே அந்த டீலிங்கெல்லாம் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் உள்ளே வந்துடுறாங்க. எப்படி ஆரம்பிக்கிறது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே ராணி இருந்துட்டு, என்ன சார், ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க, நீங்கள் பாட்டுக்கு அமைதியாகவே இருக்கீங்க, ரொம்ப நேரம் ஆச்சு, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது வந்து ராணி ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வராங்க நம்ம மனோஜ். இங்கே ராணிக்கு ஒரு மாதிரி சந்தேகமாக இருக்குது, எதுக்காக இந்த ஆள் இந்த வீட்டுக்கு வந்திருப்பான், ஏதாவது உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்திருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே மனோஜ் கிட்ட வர வர ராணி இருந்துட்டு, சார் எதுக்காக கிட்ட வரீங்க, எதுவாக இருந்தாலும் தொலைவாக நின்று பேசிட்டு இடத்த காலி பண்ணுங்கள், எதுவாக இருந்தாலும் என் புருஷன் வந்ததுக்கப்புறமா நீங்கள் பேசிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராணி வந்து சொல்கிறாங்க. இல்லை, இந்த மாதிரி விஷயமெல்லாம் உங்ககிட்ட தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அதுக்கு முன்னாடியே ஒரு கேமராவுமே நம்ம மனோஜ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, அதை ஆன் பண்ணியுமே விட்டுடுறாங்க. இப்போது ராணி, உண்மையாகவே எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, நீயும் நானும் ஒன்று சேர்ந்தா ரொம்ப நல்லா இருக்கும், உனக்கு தேவையானது எல்லாமே நான் பண்ணி கொடுக்குறேன் ராணி அப்படின்னு சொல்லிட்டு ராணியோட கையை பிடிக்கவும், ராணி வந்து பயங்கரமாக சத்தம் போடுறாங்க, என்னை யாராவது காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு. மனோஜுக்கு படபடன்னு இருக்குது. ஐயோ, என்ன இவ நம்ம நினச்ச மாதிரி பண்ணாமல் அவ பாட்டுக்கு கத்துறா, ஊரை கூட்டிட்டா அப்படின்னா அவ்வளோதானே, நம்ம சோலி முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ஒரு பக்கம் பயங்கரமாக பதட்டப்படுறாங்க. அப்போ தான் ராஜாவுமே வெளியே போயிருந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஏதோ சத்தம்
கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை வந்து லாக் பண்ணிவிட்டு பக்கம் அக்கங்கிறவங்கள எல்லாருக்குமே கூப்பிடுறாங்க. எல்லாருமே வந்து சேர்ந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு, காப்பாற்றுங்க என் பொண்டாட்டியை, தயவு செஞ்சு எல்லாரும் சேர்ந்து காப்பாற்றுங்க, இந்த மனோஜ் என் பொண்டாட்டிக்கிட்ட தப்பாக நடக்க பார்க்குறான், இவனை சும்மா விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ராணியுமே அதே தான் சொல்லி கத்தி கத்தி அழுகுறாங்க. அதுக்கப்புறம் பக்கம் இருந்தவங்க எல்லாருமே போலீஸ்க்கு கால் பண்ணி இப்போது போலீஸை வர வைக்கிறாங்க. போலீஸுமே என்னடா பகல்லே ரவுடித்தனம் பண்ணுறியா, உன்னெல்லாம் வெளியவே விடக்கூடாது, உன்ன மாதிரி ஆளுங்கள்லாம் போலீஸ் ஸ்டேஷன் அதாவது ஜெயிலே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மனோஜை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போது நம்ம முத்து வந்து எங்கள் ராஜா ராணி வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க ஒருத்தவங்கள ட்ராப் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க, ஒரு சவாரிக்கு வந்திருக்காங்க. அப்போது முத்துவை பார்த்ததுமே இங்கே அந்த ராஜா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் உங்கள் அண்ணன் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காரு, நான் என் வீட்டுக்கு வெளியே செக்யூரிட்டி கேமரா வச்சுருக்கேன், பாருங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவெல்லாம் காட்டுறாங்க. முத்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. மனோஜ் வேறு மாதிரி ஆளாட்டுங்குதே, இத்தனை நாளாக பணத்தை ஏமாத்துறதும் அதாவது மற்றவங்கக்கிட்ட ஏமாறுதுன்னு சொல்லிட்டு இப்படி தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான், இப்போது இந்த மாதிரி கீழ்த்தரமான வேலையிலுமே இறங்கிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க முத்து. அதுக்கப்புறம் அந்த ராஜா இருந்துட்டு, உங்கள் அண்ணனை நாங்கள் போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முத்துக்கு பயங்கர அதிர்ச்சியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அந்த வீடியோ ஆதாரத்தையுமே நம்ம முத்து வந்து அவங்க ஃபோனில் இறக்கின்னு வந்துடுறாங்க. அந்த எல்லாருமே அதாவது விஜயா, ரோகிணி, அதுக்கப்புறம் வீட்டில் உள்ள எல்லாரையுமே கூப்பிடுறாங்க. உடனே அண்ணாமலை இருந்துட்டு, டே முத்து என்னடா எதுக்காகடா எல்லாரையுமே கூப்பிட்டுக்கிட்டு இருக்க, என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இருங்கப்பா வெயிட் பண்ணுங்க, மனோஜை பற்றி புதுசாக ஒரு நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லவும், விஜயா இருந்துட்டு என்ன நியூஸ், என் பையன் பிரபலமாயிட்டானா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம்மா உன் பையன் பிரபலமாக தான் ஆயிட்டான், நீ பார்த்தனா உனக்கே பயங்கர பெருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே நம்ம விஜயா இருந்துட்டு, ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை போட்டு காட்டுப்பா அப்படின்ற மாதிரி ரொம்பவே பாசமாக பேசுகிறாங்க. உடனே மீனா இருந்துட்டு, என்னங்க இதெல்லாம், இரு மீனா கொஞ்சம் பொறுமையாக இரு, நான் இந்த வீடியோவை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை போட்டு காட்டுறாங்க. இங்கே நம்ம மனோஜ் வந்து ராஜா ராணி வீட்டில் என்னெல்லாம் தப்பாக நடந்துக்கிட்டாங்களோ அது எல்லாமே பார்க்குறாங்க. உடனே அண்ணாமலை இருந்துட்டு, முத்து இதெல்லாம் ஆஃப் பண்ணு, என்ன இதெல்லாம் மனோஜா, இது மனோஜ் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்பா இது மனோஜ் தான்ப்பா, இப்போ மனோஜ் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கான், நல்லா அடி வாங்கிக்கிட்டு இருப்பான், பார்லரம்மா உன் கூட சேர்ந்ததுனால தான் இவன் இப்படி ஆயிட்டானவோ என்னவோ தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். முத்து கொஞ்சம் வாய் அடிக்கி பேசுங்க, அந்த ராஜாவும் ராணியும் திருட்டு பசங்க, அவங்க தான் ஏதாவது பண்ணி மனோஜை ஜெயிலுக்குள்ளே அனுப்பியிருப்பாங்க, இதெல்லாம் ஃபேக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். உடனே முத்து இருந்துட்டு, உண்மையா இல்லை பொய்யான்னு சொல்லிட்டு அங்கே போலீஸ் சொல்லுவாங்க, உன் புருஷன் அங்கே அடி வாங்கிக்கிட்டு இருப்பான், அப்பா இந்த மனோஜ் இப்படியெல்லாம் பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலப்பா, இவன் இவ்வளோ கீழ்த்தரமாக நடந்துக்கிட்டு இருந்திருக்கான், நினைக்கவே என் அண்ணன் சொல்லவே அருவருப்பாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. விஜயாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, அவங்களுக்கு பேச்சே வரதில்லை. உடனே நம்ம ஸ்ருதி இருந்துட்டு, ஆண்டி என்ன ஆண்டி, மனோஜை தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், மனோஜை செல்லம் கொடுத்து இப்படி அவரை கெடுத்து விட்டுட்டீங்க, நீங்கள் தான், உங்களால் தான் இப்போ மனோஜ் இப்படி ஒரு தப்பை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்லவும், உடனே விஜயா இருந்துட்டு, ஸ்ருதி கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா, நானே பயங்கர அதிர்ச்சியில் இருக்கேன், என் மாவன் இப்படி பண்ணிட்டானான்னு சொல்லிட்டு, சரி ஏங்க நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடுவோம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். உடனே அண்ணாமலை இருந்துட்டு, அவன் முகத்தில் முழிக்கிறதுக்கே எனக்கு அருவெருப்பாக இருக்குது, நான் எல்லாம் வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே விஜயா இருந்துட்டு, ஐயோ ஒரு வேளை மனோஜ் மேலே தப்பு இல்லாமல் கூட இருக்கலாம், நான் எதுக்கும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா வந்து போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. இங்கே முத்து அண்ணாமலை கிட்ட, அப்பா என்னப்பா மனோஜ் இந்த அளவுக்கு கீழ்த்தரமான வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான், நினைக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா, எதனால் அவன் அப்படி மாறி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஸ்ருதி இருந்துட்டு, மனோஜோட கேரக்டரே சரியில்லை, அவர் படிச்சிருக்காரே தவிர சுத்தமாக அவருக்கு புத்தி அறிவு மூளைன்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை அங்கிள் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே மனோஜ் போலீஸ்கிட்ட, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, அந்த ராணி தான் என்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்தா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்.
போலீஸ் இருந்துட்டு எல்லா ஆதாரமும் உனக்கு எதிராக இருக்குது, நாங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம், என்ன பொய் சொல்லி நீ எங்ககிட்ட இருந்து தப்பிக்கலாம்னு நினைக்கிறியா? அது மட்டும் நடக்கவே நடக்காது. நீ எப்போவுமே காலம் ஃபுல்லாக நீ ஜெயிலில் தான் இருக்கணும். எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்க, அதுவும் பட்ட பகல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், பக்கத்தில் உள்ள போலீஸ் எல்லாருமே மனோஜை பார்த்து சிரிக்கிறாங்க. மனோஜுக்கு ரொம்பவே அவமானமாக இருக்குது. இந்த மொட்டை பாஸ் கொடுத்த ஐடியாவால் நம்ம இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அடி வாங்கிக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி